அடுத்து 15/5/25 அன்று அந்த நாட்டின் இம்பீரியல் பேலஸ் சென்றோம். அந்த அரண்மனையை தூரத்தில் இருந்து தான் நம்மளால் பார்க்க முடியும். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் பெயர் லாபி. அது பின்பக்கம் தெரிவது தான் அந்த அரண்மனை. இந்த ஊரின் அழகை ரசித்து கொண்டே செல்லலாம். நடுவே தெளிவான நதிகள். அதனால்தான் என்னவோ இந்த ஊர் எப்போதும் எங்கேயும் பசுமைதான். பசுமை நிறைந்த இடங்களே பார்க்க பார்க்க அழகுதான், எங்கும் செழிப்பும் எதுவும் பசுமை. அடுத்து டோக்கியோவில் ரெயின்போ பாலத்தின் வழியாக லிபர்ட்டி சிலை இருக்கின்ற இடத்திற்கு சென்றோம். இந்த பாலத்தின் சிறப்பு என்னன்னு கேட்டால், ஊர் நடுவே ஓடும் ஆற்றில் மேலே கட்டப்பட்டுள்ளதாம். கீழ்த்தளம் வண்டிகள் செல்லுமாம். மத்தியில் ரயில் பாதை, ஹைவே ரோடு. என்ன ஒரு சாதனையாளர்கள் ஜப்பானியர்கள்! இதன் அழகை ரசித்து கொண்டே லிபர்ட்டி சிலை இருக்கும் இடத்திற்கு சென்றோம். அடுத்து லிபர்ட்டி சிலை. இந்த சுதந்திர தேவி லிபர்ட்டி சிலையை பிரான்ஸ் அமெரிக்காவிற்கு கொடுத்ததாம். பிரெஞ்சு நாடு இச்சிலையை ஜப்பானுக்கு கொடுத்ததாம். இச்சிலையை வடிவமைத்தவர் ஃப்ரெடரிக் ஆகஸ்டே பார்தோஸ் என்பவர் ஆவார். இச்சிலை 151 அடி உயரம், 154 அடி உயரமுள்ள ஒரு பீடத்தில் நிற்கிறதாம். அதனால்தான் என்னவோ இன்றும் ஜப்பானும் பிரெஞ்சும் உறவுமுறை நீடிக்கிறது என்னவோ. அடுத்து நாங்கள் சென்றது அசாகுசா என்ற புத்தர் கோவில். அசாகுசா என்ற இடத்தில் சுமேதா ஆற்றில் மீனவர்களால் கண்டு எடுக்கப்பட்ட தங்கத்தாலான புத்தர் சிலையாம் இங்கு உள்ளது. இக்கோவில் மன்னராலும் மக்களாலும் சேர்ந்து கட்டப்பட்டதாக வரலாறு சொல்கிறது. இந்த கோவிலில் ஜப்பானியர் பாரம்பரிய உடை அணிந்த பெண்கள், அது பொம்மையா பெண்ணா என்று வியப்பூட்டும் வடிவமைப்பில் உள்ளது. அக்கோயிலின் முன் குண்டம் புகைந்து கொண்டே இருக்குமா. சீரடியில் இருக்கும் சாய்பாபா கோவில் போல் இக்கோவில் தோற்றம் உள்ளதாம்.